இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாலியல் போதையில் அப்பாவி சிறுமியை சிதைத்து சீரழித்த காம பிசாசுகள் போலீசில் சிக்கி வருவது கேரளாவையே கதிகலங்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் பத்தினம்திட்டா பகுதியில் செயல்பட்டு வரும் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது. வழக்கம் போல கல்வி நிலையங்களில் நடந்த இந்த கவுன்சிலிங் தலித் சமூக மாணவி ஒருவரின் வாக்குமூலம் கேரள மாநிலத்தையே பதற்றத்தில் ஆழ்த்தி உள்ளது. அந்த மாணவி தனது 13 வயதிலிருந்து 5 ஆண்டுகளாக பல காம பிசாசுகளின் பாலியல் எச்சைக்கு பலவந்தப்படுத்தப்பட்டதுதான் அந்த அதிர்ச்சி தகவல். கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கும் போதே உணர்ச்சி வசப்பட்ட அந்த மாணவி இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த பெருந்துயரத்தை பகிர்ந்து கொண்டதை கேட்கும் போதே நெஞ்செல்லாம் பதறத்தான் செய்கிறது. மாணவிக்கு 13 வயது இருக்கும்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சுபின் என்பவன் சிறுமியிடம் ஆபாச வீடியோவை காட்டி அத்துமீறி இருக்கிறான். சிறுமியின் அறியாமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காம கொடூரன் சுபின் சிறுமியை வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதையே வீடியோவாக எடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த வீடியோவை வைத்து சிறுமியை மிரட்டி வந்த சுபின் தனியாக மலைப்பாங்கான இடத்திற்கு அழைத்து சென்று தனது பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ள பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. சிறுமி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கேட்காத அவன் வீடியோவை வெளியிடுவேன் என சொல்லியே தனது ஆசையை நிறைவேற்றி கொண்டதாக சொல்லப்படுகிறது. தாம் அரங்கேற்றிய கொடூரத்தை தாண்டி தனது நண்பர்களுக்கு சிறுமியின் நிர்வாண படங்களை அனுப்பி வைத்து நண்பர்களின் பாலியல் இச்சைக்கும் இரையாக போட்டு ரசித்திருக்கிறான் சுபின். அத்தோடு பாதிக்கப்பட்ட மாணவி விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர் என்ற நிலையில் பள்ளியில் பயிற்சியாளர் தொடங்கி சக போட்டியாளர் வரை சுற்றியிருந்த ஆண்கள் கூட்டம் சிறுமியை சீரழித்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதை கேட்கும் போதே கண்களை குளமாக்குகிறது. 13 வயதில் தொடங்கி 5 வருடங்களாக பாலியல் வன்கொடுமையை அனுபவித்து வந்த சிறுமி பயந்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இத்தனை நாட்களாக தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய நபர்களின் பெயர்களை செல்போன் எண்ணுடன் சேர்த்து தனது தந்தையின் செல்போனில் மாணவி பதிவு செய்து வைத்திருந்த நிலையில் அந்த லிஸ்டில் இருந்த 40 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது காவல்துறை. தந்தையின் செல்போனை தான் அந்த சிறுமி பயன்படுத்தி வந்தார் என்ற நிலையில் சிலர் அந்த செல்போனுக்கே அழைத்து சிறுமியை வற்புறுத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சிறுமியை வன்கொடுமைக்கு ஆளாக்கியவர்களின் லிஸ்டில் 65க்கும் மேற்பட்ட ஆண்கள் இருப்பதாக கூறப்படுவது கேரளா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெய்னர், சக பள்ளி தோழர்கள், வீட்டு பக்கத்து இளைஞர்கள் என அந்த ஆண்கள் கூட்டமே சிறுமியை பாலியல் பொருளாக பாவித்து தேவையை அனுபவித்துக் கொண்டது திடுக்கிட வைத்துள்ளது. தற்போதைக்கு மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாணவியை பலவந்தப்படுத்திய நபர்கள் 15 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 15க்கும் மேற்பட்டவர்கள் மீது போக்சோ, பாலியல் வன்கொடுமை, ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் 3 பேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ற நிலையில் அவர்களின் 2 ஆட்டோக்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் விளையாட்டு வீராங்கனையான சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இதுவரை 7 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம்
நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.